இந்த வீடியோ நிஃப்டி ரிப்போர்ட் கார்டு 15th செப்டம்பர் க்ளோசிங் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். சைக்காலஜிக்கல் மோட்டிவேஷன், இஃப் யூ டோன்ட் சாக்ரிஃபைஸ் ஃபார் வாட் யூ வாண்ட் பிகம்ஸ் சாக்ரிஃபைஸ். ஸோ நம்ம இன்கேஸ் ஒரு ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறோம், எக்ஸாம்பிள் ட்ரேடிங்கே பண்ணுறோம், ஒரு நல்ல ட்ரேடராக ஆகணும் அப்படின்றது தான் நீங்கள் முடிவு பண்ணிட்டு பண்ணுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவராவது டெய்லி சார்ட்டை பார்த்தா மட்டும்தான் உங்களால் ஒரு நல்ல ட்ரேடராக ஆக முடியும். நான் எதுவுமே பார்க்க மாட்டேன், யாரோ ஒரு சொல்கிறத வச்சு மட்டும் பண்ணுவேன் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் என்ன ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணலையோ அதுக்கு, நீங்கள் வந்து நல்ல ட்ரேடராக ஆகிறதுக்கு வாய்ப்பு கம்மியாயிடும். இது ட்ரேடிங் மட்டும் இல்லை, ஃபார் எனிதிங் இதுதான். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இப்போ ஒருத்தருக்கு ஜாப் பிரச்சனையாக இருக்குது, நிறைய இடத்துல ஜாப் இப்போது பிரச்சனையாக இருக்குது. இன்கேஸு ஜாப்பு ஒரு மாதிரி இருக்குது, ப்ரெஷராக இருக்குது, இந்த டைமுக்கு வர சொல்கிறாங்க, இந்த டைமுக்கு போக சொல்கிறாங்க, தலைவலியாக இருக்குது, இதுக்கு நம்ம பிஸ்னஸ் பண்ணோன்னா நம்ம வந்து ஜாலியாக இருக்கலாம், நம்ம தான் பாஸாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸுக்கு வந்தீங்க. வந்துட்டு எந்த சாக்ரிஃபைஸும் இல்லை அப்படின்னு இருந்தீங்கன்னா, அதாவது சாக்ரிஃபைஸ்னால் இப்போ பிஸ்னஸுக்கு வந்தீங்கன்னா இனிஷியலாக செட் பண்ணும்போது கண்டிப்பாக நிறைய தியாகம் பண்ண வேண்டியது இருக்கும். நேரத்தை தியாகம் பண்ண வேண்டியது இருக்கும், தூக்கத்தை தியாகம் பண்ண வேண்டியது இருக்கும், தென் பல உழைப்பு போட வேண்டியது இருக்கும். ஸோ நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். எந்த சாக்ரிஃபைஸும் பண்ணல அப்படின்னா அந்த பிஸ்னஸை 3 இயர்ஸ்க்குள்ளே க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடுவீங்க. ஸோ எல்லாத்துக்கும் அதான், படிப்புக்கும் அப்படி தான். ஒருத்தர் டாக்டர் படிக்கணும்னு நினச்சிட்டு அப்போ அதுக்கேற்ற மாதிரி படிக்கணும், நிறையா படிக்க வேண்டியது இருக்கும். அது நிறையா படிக்காமல் அதை சாக்ரிஃபைஸ் பண்ணிங்கன்னா தென் அந்த டாக்டர் கனவை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது தான். அதே மாதிரி தான் எல்லாருக்குமே. ஸோ இஃப் யூ டோன்ட் சாக்ரிஃபைஸ் ஃபார் வாட் யூ வாண்ட், தென் வாட் யூ வாண்ட் பிகம் சாக்ரிஃபைஸ்ன்றது மட்டும் மறந்துடாதீங்க. ஓகே, டெக்னிக்கல்ஸ் படி டெய்லி ஆர்எஸ்ஐ 59.03 இருக்குது. எதுவுமே டிஃப்ரென்ஸ் இல்லை, 70 ஒன்றும் போல், 30 கீழேயும் போல். மே 12th இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் 4 மந்த்ஸு மார்க்கெட் இஸ் இன் சைட்வேஸ் ஒன்லி. இன் பிட்வீன் அங்கங்கே வாய்ப்பு கிடச்சிது, ஆனால் கிட்டத்தட்ட அதே மாதிரி மே 12th போன அதே மாதிரி பிளேஸில் தான் இருக்குது. மூவிங் ஆச்சு 250, 20, 10க்கு மேலே தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது நல்லா ஒருத்தர் புரிஞ்சுக்கோங்க. இப்போ மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகிடுமா, மார்க்கெட் வந்து பயங்கரமாக மேலே போயிடுமா, இதெல்லாம் வந்து எல்லாமே ப்ரெடிக்ஷன் தான். ஓகே, ஆனால் ரியல் டைமில் அட்லீஸ்ட் இப்போ மார்க்கெட் பெரிய டவுன் வரணும்னா டைரெக்டாக அப்படியே போய் டவுன் வந்துடாது. ஓகே, அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு 10 மூவிங் ஆவரேஜ் கட் ஆகணும், அதுக்கப்புறம் 20 கட் ஆகணும், இப்படி தான் வந்து போகும். என்ன இருந்தாலும் ஃபஸ்ட்டு 10 மூவிங் ஆவரேஜை கட் பண்ணணும். ஸோ இப்போ மார்க்கெட் 4 மாதமா சைட்வேஸில் தான் இருக்குது அப்படின்னாலும் நீங்களே பார்த்துட்டு தான் இருக்கீங்க நம்ம வீடியோவை. 24,500 அந்த ரேஞ்சிலேயே 10 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே வந்துருச்சு. ஓகே, 24,500 600, பட் அங்கேருந்து ஒரு 400 500 பாயிண்ட் ப்ராஃபிட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி தான் இருக்குது. ஸோ பீப்புள் மே திங்க் ஆக்சுவலி ஓகே இதெல்லாம் ஒத்து வராது, இதெல்லாம் என்ன ஒரு லைன், அப்படி கிடையாது. அதை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் ஒரு விஷயத்தை கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணாலே ட்ரேடிங்கில் நீங்கள் ஜெயிச்சிடலாம். பட் அதை வந்து உங்களுக்கு வந்து அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கணும் அதில். அவர் பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கணும். ஓகே, அதில் தப்பு வந்தாலும் பரவாயில்லன்னு போயிருக்கணும். ஸோ சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் 10க்கு மேலே போச்சு, அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா அதுக்கப்புறம் இப்போ ஸ்டார்டிங்கில் போகும்போது மூவிங் ஆவரேஜ் 10 அண்ட் 20 தான் இந்த மாதிரி போச்சு. பட் ஒரு ஒரு இதுவாக மூவ் ஆகும். ஸோ இன்கேஸ் மார்க்கெட் கிராஷ் ஆகிடும், இதுவாகிடும், நிறைய பேர் இந்த மாதிரி நியூஸ் சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா டோன்ட் ஈவன் திங்க் அபவுட் இட். ஓகே, நீங்கள் உங்களுக்கு என்ன சூக்கு வருதோ அதை பண்ணுங்கள். மூவிங் ஆவரேஜ் 10 கீழே வந்ததுன்னா அட்லீஸ்ட் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இல்லையா, ஏற்கனவே ப்ரைஸ் ஆக்ஷன் வீடியோ 1ன்னு சொல்லிட்டு ட்ரெண்டை பற்றி போட்டிருக்கேன். ஸோ அந்த ட்ரெண்டில் நீங்கள் இந்த லோவர் லோ ஃபார்மேஷன் வந்துச்சுன்னா கொடுத்துருங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அது வரைக்கும் லாங்காக கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்துச்சுன்னா ரொம்ப அலர்ட்டாக இருங்க. ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸை டைட் பண்ணுங்கள். டெய்லியிலேருந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு மாற்றிட்டு ட்ரெயிலிங் வைங்க லோவர் லோ ஃபார்மேஷனுக்கு. ஹையர் ஹை ஃபார்மேஷனில் போகும்போது ப்ரீவியஸ் போட்ட லோவை பிரேக் ஆச்சுன்னா கொடுத்துருங்க, அவ்வளோதான். இது வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான இது தொலைநோக்கு பார்வை இதுவா அதெல்லாம் நினைக்கவே தேவையில்லை. ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இதுவே போதுமானதாக இருக்கும். இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு அதை பற்றி நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. நல்ல கம்பெனி ஏறின்னு தான் இருக்குது. இவ்வளோ மார்க்கெட்டு செப்டம்பர்லேருந்து கீழே தான் இருக்குனாலும் எல்லா கம்பெனியுமா கீழே இருக்குது. எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சில கம்பெனிஸ் மேலேயும் இருக்குல்ல, அதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, எஃப்ஐஎஸ் சோல்ட் 1268 crores. திரும்ப இன்றைக்கி ஒரு டீசெண்டான அமௌண்ட் செல் பண்ண வந்துட்டாங்க. அண்ட் டிஐஎஸ் இஸ் பாட் 1556 crores. ஸோ மார்க்கெட்டில் ஒரு பெரிய மூமெண்ட் இல்லை. ஸோ இவங்க கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கிறாங்க. பட் வெறும் 42 43 பாயிண்ட் தான் நேற்றுக்கும் இன்றைக்கும் டவுனு. ஓப்பனிங்லேருந்து மேபி ஒரு 75 பாயிண்ட்ஸ் டவுனு.
நம்ம பேசினதும் இன்னைக்கு செல் ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்க்க சொல்லியிருக்கோம். ஸோ 7 நாளுக்கு அப்புறம் ஓகே எனக்கு நெகட்டிவ் ஆயிருக்கு. பட் இந்த குட்டி நெகட்டிவ்க்கே அ பப்ளிக் வந்து 2,75,000 கான்ட்ராக்ட்டு பை பண்ணியிருக்காங்க. இட்ஸ் ஷாக்கிங் டூ சீ ஆக்சுவலா. இந்த குட்டி டவுனுக்கு அ இவ்ளோ ப்ரோ வந்து பாருங்க 2,28,000 கான்ட்ராக்ட்டு செல் பண்ணிட்டாங்க. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் ப்ரோ இஸ் இன் செல் ஒன்லி அண்ட் பப்ளிக் அகெயின் 5,00,000 கான்ட்ராக்ட்க்கு மேலே பை வந்துட்டாங்க. ஸோ பப்ளிக் கிட்டேருந்து பிடுங்குற வரைக்கும் மார்க்கெட் வந்து டோன்ட் எக்ஸ்பெக்ட் ஆக்சுவலி பெருசா அப்படியே கன்னாபின்னான்னு போயின்னு இருக்கும்னு எதிர்பார்க்காதீங்க. ஸோ பப்ளிக் இந்த இந்த ஸ்லைட பார்த்துக்கோங்க. ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்லைடு இது. பர்ட்டிகுலரா ட்ரேடர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லைடு இது. பப்ளிக் ஸ்டில் 5,57,000 கான்ட்ராக்ட் பைல தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஹியூஜா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு இதை செக் பண்ணிக்கோங்க எப்படி மூவ் ஆகுதுன்றத. ஸோ இந்தியா விக்ஸு 10.40 இருக்குது. ஓரளவுக்கு அதாவது இறங்குனதுல கொஞ்சம் ஏறி இருக்கு. லாஸ்ட்டு டே நம்ம பார்க்கும்போது 10.16 இருந்தது. இப்போ 10.40 இருக்குது. பார்க்கலாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனால் தான் கொஞ்சம் பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். இல்லைன்னா ஒன்றும் எதுவுமே இது கிடையாது. மார்க்கெட்டு மாத்திரை போடாமையே நம்மளை தூங்க வச்சுன்னு டெய்லி பேசிஸில். ஸோ எந்த கம்பெனியோடையும் என்எஸ்சி டைப் பண்ணல. எந்த ஃபார்மா கம்பெனியும் எந்த ஃபார்மா கம்பெனியோட டைப் பண்ணாமே நமக்கு தூக்க மாத்திரையை கொடுத்து தூங்க வைக்கிற மாதிரி தான் மார்க்கெட் இஸ் மூவிங் ஆன் ஆஸ் ஆஃப் நவ். ஸோ விக்ஸ் இன் கேஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வி வில் கெட் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி அகெயின். ஓகே, நிஃப்டி பிஇ 22.02. ஸோ அந்த நார்மல் ரேஞ்சில் ஒரு ஹையர் ரேஞ்சாக இருக்குது. இதுவும் அந்த 8 அந்த ஒரு 19.61 வந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல தான் நம்ம பை பண்ண சொன்னோம் இந்த இயரு நம்ம யூடியூப் நேயர்களுக்கு. ஸோ அந்த இடத்துக்கு அப்புறம் ஒரு ஸ்டேஜ் வந்துட்டதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 4 மந்த்ஸு இதே ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அதான் இதுதான் நம்ம பேசியிருந்தோம் வீக்கெண்டு இல்லை இந்த வீக்கோட பிளான் கொடுத்துருந்தோம். ஸோ ஆஃப்டர் 7 டேஸு ஃபுல்லாக க்ரீனாக இருந்தது. ஸோ நம்ம பேசினோம் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி 44 பாயிண்ட்ஸு டவுன் வந்தது. கண்டிப்பாக கடவுளுக்கு தான் இதை நன்றி சொல்லணும். பிகாஸ் இவ்வளோ 7 நாள் போயின்னு இருக்க மார்க்கெட்டை இன்னைக்கு வந்து செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறதே ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ கடவுளுக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லணும். தென் ஒபாமா ஐ திங்க் ஜாயின்டு பிஜேபி மாதிரி இருக்குது. பிகாஸ் அந்த மாதிரி தான் அவர் பேசியிருக்காரு. இது சும்மா ஒரு ஜோக்காக சொல்கிறேன். பட் அவர் வந்து ஒரு பிஜேபி பர்சன் எப்படி பேசுவாங்களோ, நான் பிஜேபி பர்சன் கூட அவ்வளோ அழகாக பேசுவாங்களான்னு தெரியல. ஒபாமா பேசின அளவுக்கு அவ்வளோ சூப்பராக பேசியிருக்காரு. எதிர்க்கட்சிங்கெல்லாம் இதை பார்ப்பாங்களா என்னன்னு தெரியல. பிகாஸ் அவர் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காரு, இந்தியா முன்னாடி மாதிரி கிடையாது. இன்னும் இந்தியாவை ஏழை நாடுன்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டியது இருக்கும். நீங்க என்ன நினச்சீங்க? இந்தியா, சைனாலாம் சேரவே சேராதுன்னு நினச்சீங்க. உங்களால என்ன ஆச்சு? இந்தியா, சைனாவும் சேர்ந்துருச்சு. ஸோ அவங்களுடைய எதிரியோட பலம் என்னன்னு தெரியாம போய் மோதின்னு இருக்கீங்க. மிகப்பெரிய ஆபத்த நோக்கி போவீங்க அப்படின்ற மாரி எச்சரிச்சிருக்காரு. நெறைய சொல்லியிருக்காரு அவரு. உங்க ஜிடிபிக்கும் நம்ம அவங்க ஜிடிபிக்கும் வித்தியாசம் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க யுஎஸ்ஏ நீங்க வந்து உலகத்துல பெரிய நாடு, பெரிய பணக்கார நாடுன்னு சொல்லின்னு திரியுங்க. ஆனா உங்களுக்கு லோன் ஜாஸ்தியா இருக்கு. இந்தியா லோன கம்மி பண்ணிட்டு இருக்கு. அத போய் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆ அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப இதுவா இருக்கு. ஆக்சுவலா அவரு அப்படியே இதுவாவே சொல்லியிருக்கிறாரு. முன்னாடி மாரி கிடையாது இந்த கண்ட்ரி. அந்த நாட்டுக்காக என்ன வேணா நான் பண்ணுவேன். அந்த நாட்டு டெவலப் பண்றதுக்குன்ற மாரி ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்காரு. இந்த மாரி வார்த்தைய அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. அதனால தான் நான் சும்மா ஒரு ஜோக்கா அத போட்டிருக்கேன். இஸ் இட் ஒபாமா ஜாயின்ட் பிஜேபி அப்படின்ற மாரி போட்டிருக்கேன். ஏன்னா அவர் அந்த மாரி பேசியிருக்காரு. அ நம்ம ஊர்ல இருக்கிற ஆளுங்க கூட அந்த மாரி நெறைய பேசினதில்ல. அ அது ஒண்ணும் பண்ண முடியாது. ஆப்போசிட்ல இருக்கவங்க அவங்கள எதிர்த்து தான் ஆகணும். எதிர்த்தா தான் அவங்களுக்கு என்னைக்காவது ஒரு சான்ஸாவது கிடைக்கும். பட் ஐ அம் ரியலி ஹேப்பி ஆக்சுவலா. அ ஒரு ஒரு யுஎஸ்ல இருக்கிறவரு, ஒரு முன்னாடி இருந்த பிரசிடென்ட்டு இவ்ளோ பாசிட்டிவா நம்ம கண்ட்ரிய பத்தி பேசுறதும், ப்ளஸ் நம்ம பிரைம் மினிஸ்டர பத்தி இவ்ளோ ஹைலி ரேட் பண்றது உண்மையாவே ஆக்சுவலா வந்து மகிழ்ச்சியா தான் இருக்கு. ஓகே. யுபிஐல டெய்லி லிமிட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் செப்டம்பர் 15லேருந்து வருது. நெறைய விஷயத்துல கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸு நீங்க பார்த்துக்கோங்க.
ஓகே. ஓகே. பேட்ச் 3 ஆரம்பிச்சிடுச்சு. ஈக்விட்டி சூப்பர்ப் ஃபர்ஸ்ட்டு செஷன். நெறையா த்ரில்லிங்கான அனுபவம். 350% ரிட்டர்ன் குடுத்த கம்பெனீஸு அதெல்லாம் கூட பார்த்துருக்கோம். எனிவே அது 1 மந்த் போகும். ஸோ நெக்ஸ்ட் மந்த் அக்டோபர் 13 பேட்ச் 4 இ இது வந்து இன்ட்ராடே ட்ரெய்னிங்கு. ஆல்ரெடி ஒரு 3 பேட்ச் மிகப்பெரிய லெவல்ல சக்சஸ் ஆயிருக்கு. இன்னமும் அந்த பேட்ச்சுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். 1 மந்த்துன்னு தான் சொன்னோம். பட் இன்னமும் சப்போர்ட் பண்ணிட்டுருக்கோம். பிகாஸ் இன்னும் சில பேர் பெட்டரா ஆவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ 13த் அக்டோபர் யாரெல்லாம் இன்ட்ராடேல ஒரு நல்ல ஒரு ப்ராப்பரா ட்ரேட் பண்ணி ஒரு பெட்டர் ட்ரேடரா ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா, யூ கேன் ஜாயின் திஸ் கோர்ஸ். ஸோ முன்னாடியே ஜாயின் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு இந்தியா விக்ஸ் ஸ்ட்ராட்டஜி வரும். அதுவே கிட்டத்தட்ட ஒரு 2000 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். இப்போ கடைசியா 2 ஸ்விங்கும் அந்த இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜில கேப்சர் பண்ண இதுதான். கடைசியா 2 ஸ்விங்கு கூட. ஸோ வேணுன்றவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகே. ஆஸ்ட்ரோ எட்ஜ் 3 இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். இது பேசிக்கலி பார்த்தீங்கன்னா, ரெமிடீஸ் தான். உங்க ஹாப்பி லைஃப்‌க்கு ரெமிடீஸ் தான். இந்த ப்ராபபிள் காசஸ்லயே உங்களுக்கு ஷாக் ஆயிடும். பல பேர் ஷாக் ஆயிருக்காங்க. பிகாஸ் அவங்கள முன்ன பின்னலாம் எனக்கு தெரியாது. வெறும் அவங்க டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் வச்சு அவங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்குது அப்படின்றத கிளியரா போடுவோம். அத பார்த்த உடனே ஒருத்தருக்கு நம்பிக்கை இல்லாதவங்க கூட இந்த கோயிலுக்கு போவாங்க. அதுதான் இதோட உண்மையான விஷயமே. ஓகே. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்கேஸ் பேமெண்ட்டு ஒரு சில இஷ்யூஸ் இருக்கு. அந்த பேமெண்ட் மோட்ல நாட் பேங்க்ல. அது வேற ஒரு இதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு இஷ்யூ வந்ததுன்னா, இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த நம்பர்லயே நீங்க அத ஜிபே பண்ணுங்க. ஸோ தட் யூ வில் கெட் தி ரிப்போர்ட் வித்தின் 4 டேஸ். ஓகே. இப்போ நம்ம சார்ட்ட பார்க்கலாம். சார்ட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சார்ட்டு. இந்த இடத்துல பாருங்க. இது டெய்லி சார்ட்டு. கிளியர் கட் ஓகே. இந்த சைட்வேஸ்ல கிளியர் கட் ரெசிஸ்டன்ஸ் இடத்துல ஓகே. இப்போ ஒரு இன்சைட் கேண்டில் ஃபார்மேஷன் வந்திருக்கு. இத நீங்க செக் பண்ணலாம். அப்படியே வெரி நியர் ஓகே. வெரி நியர் இன் தி ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இந்த இடத்துல ஒரு வந்து இன்டிசிஷன் கேண்டில் அது ஆக்சுவலா. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அப்படின்னு சொல்ற கேண்டில் கரெக்ட்டா இந்த இடத்துல ஃபார்மேஷன் வந்திருக்கு. ஸோ டெய்லியில நம்ம எப்படி பார்க்கணும்னா, இப்போ இதுதான் ஆக்சுவலா பெரிய கேண்டில், இது சின்ன கேண்டில்னா, இப்போதைக்கு 25,139.45 இருக்கு ஹை அப்படின்னா, நம்ம அட்லீஸ்ட் ஒரு 25 பாயிண்ட்ஸ் தள்ளி வச்சுக்கணும். இந்த இடத்துலேருந்து ஒரு 25 பாயிண்ட்ஸு. 25 பாயிண்ட்ஸ்னால் எவ்வளோ இருக்க போகுது? 40னா 50, 60, 65. அப்போ 25,165 ரேஞ்சில மார்க்கெட் எப்படி போகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகுதா? இல்ல அங்கேருந்து பிரேக் அவுட் ஆகி மேலே போகுதான்னு பார்க்கணும். அதேமாரி 25,38ன்னு இருக்கு. அதுலயும் ஒரு 25 பாயிண்ட்ஸ் வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 25 ஒரு 12, 13 அந்த ரேஞ்ச் வரும். அந்த இடத்துல இன்கேஸ் கீழ போச்சுன்னா, அந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகுதா? இல்ல அங்கேருந்து கீழ போகுதான்னு பார்க்கணும். பிகாஸ் திஸ் இஸ் ஆக்சுவலி ஹேப்பனிங் வெரி வெரி நியர் டு தி ரெசிஸ்டன்ஸ் ஏரியா ஆர் ரெசிஸ்டன்ஸ் ஏரியானே இதில சொல்லலாம். ஏன்னா பிகாஸ் இந்த இடத்துலலாம் அது ரெசிஸ்டன்ஸா தான் இருந்திருக்கு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா கிட்ட இது நடக்கும்போது, நம்ம உடனே இது கீழ போனோனே செல்லு, உடனே மேல போனோனே பைன்னு பண்ணாம, அட்லீஸ்ட் ஓகே இந்த கேண்டில வச்சு பார்த்தா ஒரு 25 பாயிண்ட்ஸாவது நம்ம பஃபர் வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் அந்த 25 பாயிண்ட்ஸில எப்படி ரியாக்ட் ஆகுதுன்றத செக் பண்ணிக்கிட்டு பண்றது தான் புத்திசாலித்தனமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இந்தியா விக்ஸில இதுதான் சொன்னோம். ஸோ இந்த மூவும் சரி, இந்த மூவும் சரி 2 மூவுமே இந்தியா விக்ஸ் நம்ம ஸ்ட்ராட்டஜில கவர் ஆயிடுச்சு. ஸோ இந்த இந்த ஸ்விங்கு ஹையும் கவர் ஆச்சு. இந்த ஸ்விங் லோவும் கவர் ஆச்சு. ஸோ இதுதான் நான் அந்த சாட்டர்டே ட்ரெய்னிங்கில கூட இத பத்தி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே பேசியிருப்பேன். ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் அத கவனிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். ஓகே. இது வந்து டெய்லியில எப்படி இருக்கு? ஓகே. ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ஒரு இன்சைட் கேண்டில் வந்திருக்கு. கண்டிப்பா நம்ம வாட்ச் பண்ணணும். பட் விக்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால எப்படி விக்ஸ் இன்கேஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பெட்டர் மூவ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எனிவே நம்ம இப்போதைக்கு இந்த கேண்டிலுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். எனிவே நாளைக்கு இது எப்படி ரியாக்ட் ஆச்சுன்றத செக் பண்ணிக்கலாம். அண்ட் இன்ட்ராடேல உங்களுக்கு தெரியும் வீக்கெண்ட் வீடியோலயே சொல்லியிருப்பேன். ஐ எம் ஆக்சுவலி லுக்கிங் ஃபார் அ செல் இன்ட்டு 7 நாள் 7 டேஸ் க்ரீன் கேண்டில். ஃபர்ஸ்ட் டே ஆஃப்டர் 7 டேஸ் இன்னைக்கு ரெட் கேண்டில். ஓகே. அண்ட் ஓப்பனிங் ப்ரைஸு 25,125 ஒன்றும் பெருசாக ஏறல. அதுலேருந்து ஒரு 10 பாயிண்ட் சும்மா அப்படியே கணக்கு தான் காமிச்சிருப்போம். அதை கண்ணில் கூட பார்த்துருக்க முடியாது.
ஸோ அங்கேருந்து ஒரு 75 பாயிண்ட்டு மார்க்கெட் டவுன் ஆயிருக்கு. பட் தெர் இஸ் நோ அதர் கோ. விக்ஸ் லோவா இருக்கு. இப்போதைக்கு எதுவும் பெரிய நியூஸ் இல்ல. மேபி ட்ரம்ப் அ ஒரு மெ ஒரு மெசேஜ் போட்டிருந்தாரு ட்விட்டர்ல. அ மோடி என்னுடைய நண்பன் தான். நான் வந்து அவர திரும்பி மீட் பண்றதுக்கு ஆசைப்படுறேன்ற மாரி போட்டிருந்தாரு. அதுக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடியும் கிளியரா போட்டிருந்தாரு. நானும் வந்து வெயிட் பண்றேன் அதுக்குன்ற மாரி. ஸோ எங்களுக்கும் வர்த்தக இதில எதுவும் இது இல்ல. நாங்களும் மீட் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன்னு இருக்காரு. ஸோ அந்த மீட்டிங்க்கு அப்புறம் ஏதாவது ஒரு மாற்றங்கள் நிகழலாம். வேற எந்த ஒரு பெரிய ஒரு நியூஸுமே மார்க்கெட்ல இல்ல. அதனால மார்க்கெட்டும் இந்த மாரி எ எ எ ரெசிஸ்டன்ஸ்ல இதுதான் நீங்க பார்த்துருக்கீங்க. நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸ் பேசியிருக்கோம். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ்க்குள்ள மார்க்கெட்டு ட்ரேட் ஆயிட்டுருக்கு. என்னால என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்ற மாரி மார்க்கெட்டு சுத்திக்கிட்டு இருக்கு. ரேஞ்ச் பவுண்ட்ல சுத்திட்டு இருக்கு. நாளைக்கு வீக்லி எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ நாளைக்கு மேபி கொஞ்சம் எக்ஸ்பைரின்றதால கொஞ்சம் ஹியர் அண்ட் தேர் வாலடைலிட்டி வரலாம். பட் நான் வீக்லி பிளான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு நானு ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் செல் ஆப்பர்ச்சுனிட்டின்றது. நாளைக்கு ஏதாவது இன்கேஸ் டவுன் கிடைச்சது, ஏதாவது ஒரு சப்போர்ட்ல கிடைச்சதுன்னா, ஏதாவது பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா அப்படின்னு பார்க்கலாம். இல்லைன்னா அரவுண்ட் 110 ரேஞ்சுக்கு பிகாஸ் எக்ஸ்பைரின்றதால அந்த ரேஞ்சில ஏதாவது மார்க்கெட்ட திருப்பி விடுறானா, இல்ல எப்படி போகுது அப்படின்றத அந்த இடத்துல நம்ம பார்த்து ட்ரேடிங் டிசிஷன எடுத்துக்க வேண்டியதான். பிகாஸ் எதுவுமே ஆகல இன்னைக்கு. நத்திங் இஸ் ஹேப்பன். ஓகே நம்ம செல் ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது ஒரு செல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருந்தா யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இது ஓப்பனிங்கில இன்கேஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட, ஸோ இந்த இடத்துல ஃபெபனோகில ஸோ இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் வந்தது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 61.8%ல ரிஜெக்ட் ஆயி, அங்கேருந்து 25,1110லேருந்து தான் மார்க்கெட் ஒரு ஷார்ப் ஃபால் 2549 வந்தது. ஒரு 50, 60 பாயிண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. பட் வேற வழி இல்ல. இன்னைக்கு மொத்தமே இவ்வளோ தான் மூவ்மெண்ட் ஆச்சு. ஸோ அதில இவ்வளோ தான் இவ்வளோ தான் வந்து கிடைச்சிருக்கும். ஆப்ஷன்ஸ்லாம் ஒண்ணும் பெருசாலாம் மூவ் ஆகல இன்னைக்கு. ரொம்ப நாங்க ஒரு ஒரு சைக்கிள் வச்சிருப்போம். இது இதுக்கு அடுத்தடுத்த நகர்வுகளுக்கு போகணுன்றத. பட் அந்த மாரி எதுவுமே அது ஒரு சைக்கிள் கூட இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ண முடியல. பிகாஸ் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஒரு குட்டி ஒரு ரேஞ்ச் பவுண்டு. பட் இதில மேஜர் ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, நம்ம ட்ரெய்னிங் அட்டெண்ட் பண்ண ஸ்டூடண்ட்ஸுக்கு எவ்ரிபடி வுட் ஹவ் நோன் ஆக்சுவலி. இது ஒரு மாரி ரேஞ்ச் பவுண்டு கொஞ்ச நேரத்திலேயே தெரிஞ்சிருக்கும். இது ரேஞ்ச் பவுண்டு தான் அப்படின்றத. ஸோ ப்ராப்பரான இடத்துல ஏதாவது ஒரு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷனா ஒரு சின்ன ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இன்னைக்கு. இல்லன்னா எந்த ஒரு ட்ரேடிங்குமே இன்னைக்கு கிடையாது. பட்டு என்னைக்கு ட்ரேடிங் கிடையாதுன்றத முடிஞ்சதுக்கப்புறம் வந்து சொல்றதுல எந்த பாயிண்ட்டுமே கிடையாது. மார்க்கெட்டு நடந்துட்டு இருக்கும்போது கண்டுபிடிச்சா தான் அது வொர்த்து. ஸோ அதுதான் ட்ரெய்னிங்கில நம்ம கிளியரா சொல்லிக் குடுக்குறோம். ஸோ எப்போ ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு தெரியறதும் ரொம்ப முக்கியம். எப்போ ட்ரேட் பண்ணணும்னு தெரியணுன்றது தான் இந்த உலகம் ஃபுல்லா சொல்லிக் குடுத்துட்டு இருப்பாங்க. எப்போ ட்ரேட் பண்ணணுன்றது. ஆனா இன்ட்ராடேல சொல்றேன் நான் பர்ட்டிகுலரா. எப்போ ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும். அதுதான் அந்த 6 பேட்டர்னு. அந்த 6 பேட்டர்ன்ல இன்னைக்கு ரேஞ்ச் பவுண்ட் பேட்டர்ன்றது ஒரு கொஞ்ச நேரத்திலேயே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி இதுவாகும், அத மூவ் பண்ணி தான் ஒருத்தரும் போற மாதிரி இருக்கும். ஓகே இப்போதைக்கு எதுவுமே இதுவா இல்ல. மார்க்கெட் இப்போதைக்கு ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ள தான் இருக்கு. ஸோ அந்த ரேஞ்ச் பவுண்ட் ஏதாவது ஒரு ஸ்டேஜ் உடைச்சு அடுத்த கட்டத்துக்கு நகருமா அப்படின்றத பார்க்கலாம். பட் எந்த ஒரு விதமான பர்ட்டிகுலர் ஒரு நியூஸும் எதுவுமே இல்ல. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ 18த் செப்டம்பர்லேருந்து அட்லீஸ்ட் ஒரு 22nd செப்டம்பர் ஓகே இதுக்கப்புறம் தான் ஒரு ப்ராப்பர் அடுத்த வே ஆஃப் ட்ரெண்ட் செட் ஆகுமா? அப்படின்ற கேள்விக்குறி வந்துக்கிட்டே தான் இருக்கு. பர்ட்டிகுலரா இப்போ இருக்கிற சைட்வேஸ் மூவ் எப்படி இதுக்கப்புறம் அடுத்த கட்டத்துக்கு நகரப்போதா இல்லையான்றத நம்ம பார்க்கலாம். இனிமே அந்த டேட் வரும்போது அந்த இடத்துல எப்படி பிஹேவ் பண்ணுன்றத பார்த்து டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் மார்க்கெட் இஸ் இன் ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ள தான் இருக்கு. நாளைக்கு நம்ம ஏதாவது சம்திங் ஓகே மார்க்கெட் இறங்காம இருக்காது. அதேமாரி ஏறாம இருக்காது. 2மே நடக்கலாம். பட் நம்ம என்ன பண்ண போறோம்? எது பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்து பண்ணியிருக்கோம். இத நான் ஏற்கனவே சொல்ட்டேன். மண்டே ஐ வில் லுக் ஃபார் அ செல் ஆப்பர்ச்சுனிட்டி. டியூஸ்டே ஐ லுக் ஃபார் அ பை ஆப்பர்ச்சுனிட்டி. வெட்னஸ்டே ஐ வில் லுக் ஃபார் அ செல் ஆப்பர்ச்சுனிட்டி. Thursday I will look for a buy opportunity and Friday I will look for a sell opportunity. இதுதான் நான் சொல்லிட்டேன். ஒரு மார்க்கெட்டில் என்றைக்குமே மார்க்கெட் தான் கடவுள். மார்க்கெட் எப்படி சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பயணிச்சுக்கலாம். தேங்க் யூ ஸோ மச். திரும்ப இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.